இப்போ நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க அதை யோசிச்சு பாருங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னா, என் பாவமான வழியை விட்டு நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், பரிசுத்தமாய் வாழுவேன் அப்படின்னு சொல்லி என்றைக்கு இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரார். ஞானஸ்தானம் என்னைக்கு எடுக்கிறீங்களோ, என்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் மேலே என்ன பண்ணுறாரு, இறங்கி வரார். இப்போ அந்த இறங்கி வந்த நாளிலிருந்து உங்களை என்ன பண்ணுறாரு, அவருடைய வல்லமையினால், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை நிரப்புறார். அந்த நிரப்புதல் என்பது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல, பல நாட்கள் என்ன பண்ணுறாரு, திரும்ப 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 பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுறாரு, நிரப்புறார். அப்போ எதற்காக நிரப்புகிறார்? பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தேவை? இப்போ ஒரே ஒரு முறை நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பிட்டு அப்படியே போயிடலாம். கடைசி வரைக்கும் அந்த ஒரு முறை ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புனார், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த நிரப்புதலை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே இல்லை, அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு விசுவாசியை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. டெய்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பணும் அப்படின்னு தான் நினைக்கிறார். தன்னுடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது அந்த நிரப்புதல் இருந்தால் தான், பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் இருந்தால் தான் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். என்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமோ, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை செய்யும், உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றும், உம்முடைய சித்தத்தின்படி என்னை வாழ வைக்கும். ஆண்டவருடைய சித்தம் என்ன? நமக்கு அநேக பிளான்ஸ் இருக்கலாம். எனக்கு 1000 பிளான் இருந்தது, இப்போவும் 1000 பிளான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நேற்று கூட எனக்கு புது புது யோசனைகள்லாம் தோண்டிட்டு தான் இருக்குது. புது புது யோசனைகள் வரும், புது புது திட்டங்கள் வரும், புது புது காரியங்கள். இப்படி செஞ்சான்னா, அப்படி செஞ்சான்னா, இதை பண்ணி தான் பார்க்கலாமே, அதை பண்ணி தான் பார்க்கலாமே, 1000 சித்தங்கள் 1000 திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. காட்ஸ் வில். தேவனுடைய திட்டம் என்ன? ஈரோட்டில் எத்தனையோ சர்ச் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே ஏன் வந்தீங்க? நானே கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்தீங்க? இங்கே ஏசி போட்ட சர்ச்சு நிறைய இருக்குது, நல்லா பாட்டு பாடுற ஆட்கள் உள்ள சர்ச்சு நிறைய இருக்குது, என்னையை விட நல்லா பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் சர்ச்சு நிறைய இருக்குது, தினகரன் மாதிரியே பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க, மோகன்சி மாதிரியே ஜெபம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏங்க பிரதர் சிஸ்டர் இங்கே வந்தீங்க? நானே கேட்குறேன். என்னன்னு சொன்னால் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இது என்ன சித்தம்? இது தேவ சித்தம். காட்ஸ் வில் ஃபார் யுவர் லைஃப். தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? எத்தனையோ பகுதி இருக்குது. இன்றைக்கு ஈரோடு சுற்றி நல்லா பெரிய பெரிய இடமெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் ஏன் அவங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? முத்தம்பாளையம் என்கிற பகுதியில் கர்த்தர் உங்களை ஏன் வச்சிருக்கிறாரு? திஸ் இஸ் காட்ஸ் வில். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இது ஆண்டவருடைய சித்தம் நான் எப்படி அறிஞ்சுக்கிறது பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய
நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ we should be filled with Holy Spirit. பரிசுத்த ஆவியில் நாம் நிரம்பி இருக்கும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியில் நிரம்பாதவர்கள், அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருப்பார்கள். எதிலுமே நிலைச்சிருக்க மாட்டாங்க, நிலையான காரியத்தை செய்ய மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இடத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஃபோன் நம்பரையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான். 14 14 வருஷமாக எனக்கு ஒரே ஃபோன் நம்பர். எங்கள் அப்பாவுக்கு 25 வருஷமாக ஒரே ஃபோன் நம்பர் தான், மாற்றவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபோன் நம்பர் மாற்றிட்டு இருக்கிறான். எத்தனை தான் சேவ் பண்ணுறது? நியூன்ட்டு ஓல்டு நம்பர், நியூ நம்பர், மறுபடியும் இன்னொரு நியூ போட்டு நியூன்னு சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபோனில், நம்பர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் நிலையான வாழ்க்கை இல்லை, நிலையான வெளிப்பாடு இல்லை, நிலையான வாழ்க்கை இல்லை. எல்லாத்துலேயுமே அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அவர் என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த வேலையை காட்டிலும் நிறைய பேர் அந்த வேலை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இதில் நிறைய லாபம் வரும், அதில் நிறைய லாபம் வரும், அதில் போனீங்கன்னா ஓஹோன்னு போகலாம், கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இருந்துன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தமும் இல்லை, நீ இருக்கிறதையே ஒழுங்காக செய்யின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இருக்கிறதையே என்ன பண்ணு, ஒழுங்காக செய்யின்னு சொல்லுவார். கரெக்டாக அது நடக்கும். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் we will travel in the right direction. சரியான திசையில் சரியான பாதையில் நாம் செல்வோம். ஒரு சில நேரத்தில் அந்த பாதை கரடு முரடான பாதையாகவும் இருக்கலாம், கஷ்டமான பாதையாகவும் இருக்கலாம், நமக்கு விருப்பம் இல்லாத பாதையாகவும் இருக்கலாம். இதையும் சொல்லிடுறேன், ஆண்டவருடைய சித்தத்தில் போகும்போது ஒரு சில நேரத்தில் விருப்பம் இல்லாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லுவார். ஆனால் செய்யலைன்னா அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நம்ம என்ன பண்ண முடியாது, பயணிக்க முடியாது. இது கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய பலனை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நீ என்ன பண்ணுவ, பார்ப்ப அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நான் என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை நான் நிறைவேற்றணும்னு சொன்னா, பரமண்டலத்திற்கு எங்கள் பரம பிதாவே, வானத்தில் உம்முடைய சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதை நிறைவேற்றுகிறவர் யாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால தான் முன்னாடி சொன்னேன், போன வாரம் சொன்னேன், எல்லா டெசிஷன் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முடிவுகளும் எப்படி எடுக்கணும், பரிசுத்த ஆவியில் எடுக்கிற முடிவுகளாய் அது இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சம் எடுக்கிற முடிவாக இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலின் பிரகாரம் எடுக்கிற முடிவுகளாக இருக்க வேண்டும். திருமணமாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு காரியத்தை, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற போகிறோம், எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் இருந்துச்சுன்னு சொன்னால்
தவறான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு சமாதானமே இருக்காது. இப்படி தான் அறிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு மனசில் அந்த நிறைவு, அந்த சமாதானம், மகிழ்ச்சி அதெல்லாம் இல்லாமல் ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது பாஸ்டர். ஒரே என்னவா இருக்குது? கன்ஃபியூஷனாக இருக்குது. கடைசி வரைக்கும் எனக்கு அந்த விஷயத்தில் சமாதானமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆனால் ஏதோ ஒன்று எடுக்கும்போது அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக உங்களுக்கு தூக்கம் வருது, நல்ல ஒரு அப்பா ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். 10 லட்சம் போனாலும் பரவாயில்ல, இந்த வேலையை விட்டு நான் நின்ட்டேன். நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான் நஷ்டம். வேலையை விட்டு நின்ட்டேன். 10 லட்சமோ 15 லட்சமோ போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் இல்லாத சமாதானம் இப்போ இருக்குது. இது வரைக்கும் இல்லாத மன மகிழ்ச்சி இப்போ இருக்குது. மன நிறைவை கர்த்தர் இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில் பெற்ற தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய திட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது இல்லை. இது இல்லாதனால என்ன பண்ணுறாங்க? நிறைய காரியத்தை உள்ளே போட்டுக்கிட்டு அது இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல், பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலை பெற்று கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? போராடிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால், அது பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலால் மாத்திரம் முடியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்ன சொல்றாரு? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வாக் பை த ஸ்பிரிட். எப்படி நடக்க வேண்டுமா? ஆவியானவர் சொல்லுகிற விதத்தில் நாம் என்ன பண்ணுமா? நடக்க வேண்டுமா? அது எப்படி பாஸ்டர்? ஆவியானவர் எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது பாவத்தையும் பாவத்துக்குரியவைகளையும் இந்த உலகத்துக்குரியவைகளும் இவைகள் எல்லாவற்றையும் வெறுக்க செய்கிறவர் யாருன்னு சொன்னால் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அநேகர் இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க, ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உலகத்தை அவங்களால வெறுக்க முடியல, உலக காரியங்களை அவங்களால வெறுக்க முடியல. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டு பி காட்ஸ் அம்பாசிடர். ஒரு ஆண்டவருடைய மகனாய், ஒரு ஆண்டவருடைய மகளாய், அவருடைய சீஷனாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிரதிநிதியாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை காட்டிலும் ஆண்டவரை தான் அதிகமாய் நேசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உலக காரியங்களை காட்டிலும் ஆண்டவரை தான் நாம் என்ன பண்ணோம்? அதிகமாக நேசிக்க வேண்டும். யார் ஒருவர் உலகத்தை வெறுக்க முடியலையோ, உலகத்தில் உள்ளவைகளை வெறுக்க முடியலையோ, அவங்க ஆண்டவருடைய சீஷனாக இருக்கவே முடியாது, ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருக்கவே முடியாது. அப்போ அப்பேற்பட்டவங்க பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய வழி நடத்துதலின் பிரகாரம் அவங்க வாழவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அவர் சொல்றாரு, வாக் பை ஸ்பிரிட். அப்படின்னா பரிசுத்த ஆவியின்படி நீங்கள் நடக்க ஆரம்பியுங்கள். அவர் என்ன சொல்றாரு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அப்பதான் என்ன பண்ண முடியும்? வாசிங்க. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பதான் உங்க வாழ்க்கையில மாம்சம், இச்சை இவைகளுக்கு நாம விலகி இருப்போம். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில
நிறைவேற்றாமல் இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்திலே இச்சையிலே விழுந்துடுறாங்க. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எங்கே வராரோ, எங்கே நிரப்புறாரோ அங்கே என்ன பண்ணுவார்? பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், மனம் திரும்ப செய்வார். எங்கே பாவத்தை பற்றின கண்டிப்பு இல்லையோ, மனம் திரும்புதல் இல்லையோ, அங்கே பரிசுத்த ஆவி இல்லை, அங்கே வேற ஆவி தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அ டிசீவிங் ஸ்பிரிட். அது பரிசுத்த ஆவி அல்ல, வஞ்சிக்கிற ஆவி. எல்லா இடத்துலையும் வேத புஸ்தகத்தில் எடுத்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிளியராக சொல்லுவார், நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு சாபம். எப்படி? நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியலைன்னா உனக்கு சாபம். நான் எல்லாத்தையும் செய்வேன், எப்படி வேணாலும் வாழுவேன், என் குடும்பத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்காது, என் லைஃப் ஸ்டைலில் ஒரு ஒழுக்கம் இருக்காது, விருப்பப்பட்டதெல்லாம் செய்வேன், என் கண்கள் இச்சித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, உததான் விழுவோம். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் எதற்காக கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், இச்சை மாம்சம் இவைகளிலிருந்து விலகி இருப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை அனுதினமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மளை நிரப்பி கொண்டு இருக்கிறார். நம்ம கிட்ட பாவம் வரும்போது நமக்கு தெரியாது, பாவம் போகக்கூடாது, அதை தொடக்கூடாது, இவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தமானவைகள். பி கேர்ஃபுல். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், பி கேர்ஃபுல். நான் ஒரு சிஸ்டரை சகோதரியாக தான் பார்க்குறேன் பாஸ்டர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், பி கேர்ஃபுல். அது சிஸ்டராக இருக்கும், இல்லை என்னவா வேணா இருக்கலாம். நீ கேர்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். பி கேர்ஃபுல். ஏதோ எல்லாரும் கூடயும் போனேன், அது என்னது, பீரு. சும்மா எல்லாரும் குடித்தாங்க, நம்மளை கொஞ்சம் குடிக்க சொன்னாங்க. இன்றைக்கி ஐடி கம்பெனிலலாம் ரொம்ப சர்வசாதாரணமாகி போச்சு கொண்டாட்டம். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டா உடனே எல்லாரும் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, பார்ட்டி வைக்கிறாங்கலாம். சொல்ல என்னன்னா அவன் குழந்த பையனாக இருக்கிறான், குழந்த பையனாக இருக்கான், இதெல்லாம் அவனுக்கு குடிக்க தெரியல. எப்படிப்பா நீ எல்லாம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற சொல்லுவான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், பி கேர்ஃபுல், கவனமாயிரு. பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இருந்தால் தான் அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்கும். பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் என்னப்பா பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் தானே, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே, யாரும் செய்யாத நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் செய்யறதானே. இதை செய்யலன்னு சொன்னால் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, என்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு கிழிஞ்சு போன ஆடையை போடுறது தான் நாகரிகம். என்ன ஆடை? கிழிஞ்சு போனான். அமெரிக்காவில் ஒருத்தன் அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் துணியே இல்லாமல் நிற்க வச்சுட்டான். தன்னைக்கு அவன் ஒரு பாப் பாடகன், என்ன பாப்போ ரேப்பு பாடகன், ரேப் பாடுவானான். அவன் என்ன பண்ணிக்கிறான், அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறான் அவன் மனைவிக்கு. வெளியிருந்து பார்த்தா எல்லாமே தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு தெரியல. ஏதேன் தோட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சதுக்கப்புறம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, இலையை எடுத்து தங்களுக்கு ஆடைகளை தைத்து கொண்டார்கள். அப்போ பாவத்தினுடைய நிறைவு பாருங்க, பாவத்தினுடைய நிறைவு எப்படி இருக்குது நம்மளுடைய உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவியை என்ன பண்ணுறான், கொண்டு போய் நிற்க வச்சு
தான் அந்த மனைவியுடைய சரீரத்தை, அந்த அம்பலமான சரீரத்தை எல்லாரும் பாருங்கன்னு காட்டுறான். எவ்வளோ மோசம்! இப்பேற்பட்ட உலகத்தில் இச்சைகளிலிருந்து விலகி இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் நம்ம வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஒரு பொருளை விற்கணும்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு பொருளை விற்கணும்னு சொன்னால் ஒரு அறகுறையான ஒரு ஸ்திரீ இன்றைக்கு தேவைப்படுகிறார். இந்த இச்சையை கொடுத்தா தான் அந்த பொருளை விற்க முடியும். பெரிய பெரிய போஸ்டர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்டர் துணி இல்லாமல் அறகுறையா ஏன் நிப்பாட்டி வைக்கிறாங்க? அந்த பொருளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பேஸ்ட்டை விற்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பல்லை காட்டலாம், இல்லை பல்லு செட்டை காட்டலாம். பல்லு செட்டை போட்டு இந்த பல்லு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க. மனுஷனை காட்டணுன்ற அவசியமே இல்லை. பேஸ்ட்டுக்கு என்ன காட்டணும்? பல்லு தான் காட்டணும். ஒரு பல்லை காமிச்சு இந்த பேஸ்ட்டை வாங்கினீங்கன்னா உங்கள் பல்லு இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னால் விஷயம் முடிஞ்சு போச்சு. யாராவது அப்படி இன்னைக்கு காட்டுறாங்களா? ஒரு பேஸ்ட்டை விற்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? ஒரு சினிமா நடிகை எடுத்து அரைகுறையாக நிற்க வச்சு கவர்ச்சியை காமிச்சு அப்புறம் கடைசியில் சொல்லுவான் இது பேஸ்ட் விளம்பரம்னு சொல்லுவான். இன்னைக்கு உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் இச்சைகளும் இப்படி பெருகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பாவம். ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறான். எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறான்? பரிசுத்த ஆவியில நிரம்பின நம்மளுடைய பிள்ளைகள் அரை குறையான ஆடைகளை அணியவே மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எல்லாரும் எப்படி போகிறாங்க? முன்னாடி எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவான்? வேலைக்கு ஆள் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவங்கள வேலைக்கு சேர்த்துவான். வாங்க அவங்கள வேலைக்கு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றொன்னா பாவத்தில் விழ வைப்பாங்க. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் இச்சைகளும் இவைகளில் இருந்து விலக வேண்டும் என்று சொன்னால், விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. We have to walk by spirit. Hallelujah. அடுத்தது 5:18, கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அடுத்து என்ன சொல்லுது? ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். We should be led by the spirit. முதலாவது என்ன சொல்றாரு? ஆவி கேட்சபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நமக்கு கிருபை, இன்னைக்கு கிருபை பற்றி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. அளவில்லாமல் தேவன் நமக்கு கிருபை தரார், உண்மைதான். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், உண்மைதான். நிறைய ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துருக்கிறார். மற்ற மதங்களை காட்டிலும் விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் யாரும் மலை ஏறுறது கிடையாது. நம்ம யாரும் நம்மளை போய் சாட்டையில் அடிச்சுக்கிறது கிடையாது. நம்மளை யாரும் முட்டி போட்டுட்டு என்ன பண்ணுங்க சுத்துங்கன்னு யாரும் சொல்லலை. செருப்பு இல்லாமல் நடங்க அப்படின்னு நம்மளை யாரும் சொல்லலை. இந்த மாதிரி 40 நாள் சாப்பிடாம என்ன பண்ணுங்க விரதம் இருங்க அப்படின்னு நம்மளை யாரும் சொல்லலை. இவ்வளவு நமக்கு கிருபையும் இவ்வளவு நமக்கு இரக்கத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னால், நம்ம ஆவியில் நடத்தப்படும் போது தான், ஆவிக்கேற்ற காரியங்களை சிந்திக்கும் போது தான், ஆவியானவருடைய வழி நடத்துதலின் பிரகாரம் நாம் நடக்கும் போது தான் இந்த கிருபைக்குள்ளே நாம் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சொல்கிறார் எது ரைட்டு, எது ராங், எது சரியானது, எது தப்பானது, எந்த உபதேசம் சரி, எந்த உபதேசம் தப்பு, எந்த மதம் சரி, எந்த மதம் தப்பு. இந்த இன்டர்ஃபெய்த் டயலாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதத்தினுடைய தலைவரும் இன்னொரு மதத்தினுடைய தலைவரும் 2 பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. எங்கள் மதத்தில் இப்படிலாம் இருக்குதுங்க,
அவர் சொல்லுவார் எங்கள் மதத்தில் இப்படிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க. அது நிறைய நடக்குது. அப்படி பார்க்கும்போது அநேக கிருபையை பெற்றவங்க, அநேக இரக்கத்தை பெற்றவங்க, அநேக தேவனுடைய அன்பை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்தவங்க யாருன்னு சொன்னால் அது கிறிஸ்தவங்க மட்டும்தான். அல்லேலூயா. எங்கள் கடவுள் எங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு மற்றவங்களால சொல்லவே முடியாது. ஒரு முஸ்லீமால என் கடவுள் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்க சொல்கிறதுக்கு 1000 முயற்சி எடுக்கலாம். 1000 முயற்சி எடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய கிரியையினால் தங்களுடைய கடவுளை திருப்திப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படியாவது மெக்காவுக்கு போகணும். மெக்காவுக்கு போகலின்னா வாழ்க்கையில் ஒரு குறை. எப்படியாவது ரம்ஜானில் 40 நாள் நான் ஃபாஸ்டிங் எடுக்கணும். இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு நாள் நான் விட்டாலுமே அதில் ஒரு குறை. எப்படியாவது 3 நாள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விருப்பம் இருக்குதோ இல்லையோ, எப்படியாவது நான் தொழுதுடணும். இல்லைன்னா அதில் ஒரு குறை. இந்து மதத்தை எடுத்துக்கோமே, எப்படியாவது என் பக்தியை என்ன பண்ணணும், என் தெய்வத்துக்கு காண்பிக்கணும். எப்படியாவது மஞ்சப்புடவையை கட்டிட்டு, எப்படியாவது 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு தண்ணியை ஊற்றிட்டு கோயிலுக்கு போய் சுற்றி அது இது செஞ்சு எப்படியாவது என் அன்பை என் கடவுளுக்கு எப்படியாவது நான் காமிக்கணும். எவ்வளோ முயற்சி பண்ணி 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 பார்க்குறேன். எந்த முயற்சியிலையும் அவங்களோட அன்பை வெளிப்படுத்தவும் முடியல. கடவுள் எவ்வளோ அவங்களை நேசிக்கிறார் என்பதையும் வெளிப்படுத்த முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களை பிள்ளைகளாய், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனாகவும் குமாரத்தியாகவும் நான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். என்ன பாஸ்டர் செய்யணும்? நான் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின பிறகு பரிசுத்த ஆவியானவரே உனக்கு சொல்லி கொடுப்பாரு. என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி சர்ச்சுக்கு போகணும், எப்படி பைபிள் படிக்கணும், இதெல்லாம் மனுஷன் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அவசியம்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை போல் மாறுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன மாதிரி நீங்கள் யாரும் மாற வேண்டாம். என்ன மாதிரி நீங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்லுவேன், என்ன மாதிரி மாறாதீங்க. யாரும் ரஜினிகாந்த் மாதிரி மாற வேண்டாம். திடீர்னு ஒருக்கா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க இந்த வாட்ஸ்அப்பில். அதில் பார்த்தா ஒருத்தன் அப்படியே ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கிறான், அப்படியே ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கிறான். அப்புறம் அவன் இன்னொருத்தன் கூட பேசிகிட்டு இருக்கிறான். அது யாருன்னு பார்த்தா கமலஹாசன். அவன் எப்படி இருக்கிறான், அப்படியே கமலஹாசன் மாதிரியே இருக்கிறான். சரி, இந்த பழைய நடிகர்கள்னு பார்த்தா இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்களே அந்த நடிகர்களையும் என்ன பண்ணிக்கிறானுங்க, அப்படியே டூப் வச்சுருக்கானுங்க. பார்த்தா அப்படியே அவங்கள மாதிரி மூடி வச்சுருக்கிறாங்க, அவங்கள மாதிரி சீவி இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்போது பார்த்தா ஒரு சினிமா நடிகன் மாதிரி அப்படியே ஒரு டூப்பை என்ன பண்ணிட்டாங்க, கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை என்னன்னா, நிறைய இடத்துல கூப்பிடுவாங்களாம், இந்த கல்யாணம், அப்புறம் இந்த மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமு அங்கே இங்கெல்லாம் கூப்பிடுவாங்களாம். இவங்க போய் அவங்கள மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், ஆக்டிங் பண்ணுவாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு பணம் கிடைக்குமா, இதுதான் அவங்களுடைய வேலை. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனுஷனை மாதிரி மாற வேண்டாம், நீங்கள் ஒரு சினிமா நடிகனை மாதிரி மாற வேண்டாம், இல்லை நீங்கள் ஒரு அரசியல்வாதி மாதிரி மாற வேண்டாம். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் 2 ஜெயலலிதா வந்துச்சு. எங்கே போனாங்கன்னு தெரியல, எல்லாம் காணாம போயிட்டாங்க. நான் தான் அம்மான்ட்டு.
அதே மாதிரி கொண்டை, அதே மாதிரி புடவை, அதே மாதிரி இப்படி நடந்து. இப்போ என்ன மேஜிக் காமிச்சாங்க இங்கே அந்த பீயில், அப்பா சாமி. அதே மாதிரி தான் வாய்ஸ் வரல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் தொண்டை போச்சு. அதனால தான் ஒன்றும் சாத்தா என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா இருந்துச்சு தொண்டை, காலையில் போயிடுச்சு. அப்போது அதே மாதிரி வாய்ஸு, அதே மாதிரி ஆக்டிங்கு, அதே மாதிரி நடக்கிறது, ஒரு டூப்பு. என்னதான் டூப் விட்டாலும் ஒரிஜினல் ஜெயலலிதாவால் யாராலும் என்ன பண்ண முடியல, உருவாக முடியல. எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாமே டூப்பு. சும்மா பணத்துக்காக சொத்துக்காக உருவாக்கப்பட்ட ஆட்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது உங்களை ஒரு டூப்பாக நிரப்பல. உங்களை என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டர், அவருடைய சாயல், கிறிஸ்துவினுடைய சாயல், கிறிஸ்து என்ன குணாதிசயங்களை கொண்டவராய் இருக்கிறாரோ அதே குணாதிசயங்கள், அதே சாயல் உங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறுறேன். எப்படி? ஒரு 15% மாறிட்டேன். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறார். அடுத்து ஒரு 20% இயேசுவை போல மாறிட்டேன். அடுத்து இன்னும் நிரப்பிட்டே இருக்கிறார். ஒரு 35% இயேசுவை போல மாறிட்டேன். 50% மாறிட்டேன். இப்படியா அனுதினமும் கிறிஸ்து வர வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முகமுகமாய் பார்க்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரா, இயேசு கிறிஸ்துவை போல உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. நான் இயேசுவை போல் மாற வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா இயேசுடைய சீசன் என்பதற்கு அடையாளமே இல்லை. இயேசுவை போல் மாற வேண்டும். கலாத்தியர் 5:22 வாசிங்க. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. மொத்தம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? 9 ஆவியின் கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் கனிகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், எதுக்காக பாஸ்டர் இதை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுதான் மெசேஜ். இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆவியின் கனிகள் கொடுக்கப்படுகிறது. நிறைய பேருக்கு ஆவியின் கனி ஆவியின் கனி ஆவியின் கனின்னு தெரியும். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனிகள் 9. அவையெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் வரிசையாக நம்மளால சொல்ல தெரியும். ஆனால் எதுக்கு அது கொடுக்கப்படுதுன்னு யாருக்குமே தெரியல. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் பாஸ்டர்? ஆவியின் கனியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆவியின் கனி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு உன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் உன்னை மாற்றி, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயிட்டுன்னு சொல்றாருல, யூ ஹாவ் பிகம் a நியூ கிரியேஷன், புதிய சிருஷ்டியாய் உன்னை மாற்றி இப்போ என்ன பண்றாரு, இந்த ஆவியின் கனிகள் எல்லாவற்றையும் ஒன்னொன்றாய் உனக்கு கொடுத்து இயேசுவை போல் உன்னை மாறச் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை பார்க்குறவங்களாம் இப்போ யாரை பார்ப்பாங்க? நம்ம பிரதர் கமலேஷை பார்க்குறவங்களாம் யாரை பார்க்கணும்? அவங்க அம்மாவை பார்க்கக்கூடாது, அவங்க அப்பாவை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். என்னையை பார்க்குறவங்களாம் யாரை பார்க்கணும்? என்னை எங்கள் அப்பாவை பார்க்கக்கூடாது, என் மூலமாக எங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது. என் மூலமாக யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இதுதான் ஆவியின் கனி. இப்படி தான் என்ன பண்ணுறாரு? முதலாவது அன்பு.
அன்பு இல்லாதவன். இயேசு கிறிஸ்து எப்படி அன்புள்ளவராக இருந்தார் என்பதை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார், இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் அன்பே இல்லை, இப்போ நான் மாத்துறேன், இனிமேல் இயேசு எப்படி எல்லாரையும் நேசிச்சாரோ அதே மாதிரி நீ போய் எல்லாரும் என்ன பண்ணு, நேசி. ஜாதி பார்க்காத, இப்போ எல்லாரோடையும் பழகு, எல்லாரோடையும் உட்காந்து பேசு, எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லு. அல்லேலூயா. முன்னாடி கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பிரச்சனை, தாங்கள் எல்லாரும் யூதன் என்ற தலைக்கணம். யாருக்கு? பேதுருவுக்கு. யூதன் என்ற தலைக்கணம் பவுலுக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சார். எப்படி உடைச்சார் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பினார். நிரப்பின பிறகு அன்பு. அப்பதான் சொன்னாரு, பேதுரு எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடு, இவைகளில் தீட்டுள்ளவைகள் ஒன்றும் இல்லை பேதுரு, எல்லாமே உனக்கு தான். என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் போய் சுவிசேஷம் சொல்லு, எல்லாருக்கும் போய் ஆண்டவரை பற்றி பேசு, எல்லாரோடையும் பழகு, எல்லா ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் காலம் இப்பொழுது வந்து விட்டது. நான் ஒரு யூதன், நான் ஒரு பிராமின், நான் பிராமினுக்கு தான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஆவியின் கனியில் அன்பு இல்லை, அன்பு இல்லை. ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, சந்தோஷம், சமாதானம். சந்தோஷம் இல்லாதவன், சமாதானம் இல்லாதவன் ஆவியின் கனி அவன் வாழ்க்கையில இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் இல்லை. என் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் பாஸ்டர். இந்த சந்தோஷத்துக்காக இன்னைக்கு $1,000,000 மார்க்கெட் இருக்குது உலகத்தில். சந்தோஷத்துக்காக என்ன இருக்குது? $1,000,000 மார்க்கெட். சினிமா 2.5 மணி நேரம் சந்தோஷத்துக்காக எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு செய்கிறாங்க. 2.5 மணி நேரம் சந்தோஷம், அதையும் குறைச்சிட்டாங்க. இப்போ 1.5 மணி நேரம் சந்தோஷம். எத்தனை கேளிக்கை விடுதிகள், எத்தனை நைட் கிளப்பு, எத்தனை பாரு. எதுக்காக? ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் நான் சந்தோஷமா இருக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இந்த 3 மணி நேரம் எனக்கு யாராவது சந்தோஷம் கொடுப்பாங்களா? எத்தனை ப்ராஸ்டியூஷன், விபச்சார விடுதிகள். நெதர்லாந்து தேசத்தில் ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஆம்ஸ்டர்டாம் என்ற நகரத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதில் இருந்தும் ஜனங்கள் குவிகிறார்கள். எதற்காக குவிகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ராத்திரி, ஒரு நாள் இரவு பொழுது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு விபச்சார ஸ்திரீ தேவை. எவ்வளவு பணம் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு ராத்திரி நான் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதனால சொல்றேன், சந்தோஷம் சமாதானம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு இல்லைன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நீங்க போய் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் சரி, எங்க போனாலும் சரி, உலகம் முழுவதிலும் நீங்கள் போய் தேடினாலும் சந்தோஷத்தை உன்னால் பார்க்க முடியாது, சமாதானத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலால உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. டூர் போகலாம், டூர் போகிறது நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல. நிறைய நல்ல காரியங்கள் நாம் கற்றுக்கலாம். ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு இடத்த பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல காரியங்கள் நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி நிறைய பேர் டூர் போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கலான்னு டூர் போகிறாங்க. டூர் போனவுடனே சந்தோஷம் வந்துடுதா? அங்கே போய் சண்டை போட்டு தான் இருக்கிறான். டூரில் போய் உட்காந்துக்கிட்டு புருஷன் சிக்கன் ஆர்டர் பண்ணுவான், மனைவி மட்டன் ஆர்டர் பண்ணும், அங்கேயே சண்டை. ஏண்டா, நான் உன்னை மட்டன் ஆர்டர் பண்ண சொன்னால் நீ என்ன சிக்கன் ஆர்டர் பண்ணுற, நீயே தின்னு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க, செல்ஃபோன் சார்ஜரை மறந்து விட்ருவாங்க. அங்கே போய் அவன் டூரில் போய் இறங்கிடுவான்.
இறங்கினோடனே கெட்ட வார்த்தையில் திட்டுவான். ஏண்டி உன்னை அப்பவே அந்த செல்போன் சார்ஜரை எடுத்து வைன்னு சொன்ன, கேட்டியா? எங்கேயாவது கேட்டியா? அப்போ ஆரம்பிச்சது எங்க வரும்? திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த டூரு அப்படியே நாசமாக போயிடும். சந்தோஷத்தை தேடி சென்றவனுக்கு சண்டையும் ஏமாற்றமும் பண செலவும் அதுதான் மிச்சம். அடுத்து சமாதானத்தை தேடி போகிறான். ஈசா யோகா மையம், ஸ்தோத்திரம், இயேசுவி நாமத்தினால். போகிறவன் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரான். வெள்ளக்காரன் வெளிநாட்டிலேருந்து வரான். கோயம்புத்தூரில் ஈசா யோகான்னு சொன்னால் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறான். இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் கொண்டு போய் ஜெயிலில் போடுறான். இதுதான் நம்மளுடைய தேசம். இப்போ எதுக்கு வரான்? சமாதானத்தை தேடி வரான். எத்தனையோ பேர் தான் சொத்து $1,000,000 ஹவுஸ் இங்கிலாந்திலும் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் எல்லா சொத்துக்களையும் விற்று சபை கட்டுறது கொடுக்குறானா? ஸ்தோத்திரம் இல்லை. கொண்டு வந்து யார் கையில் கொடுக்குறான்? அந்த குரு கையில் கொடுக்குறான். குரு வாங்கிட்டு நல்லா பைக் ஓடிக்கிட்டு கார் ஓடிக்கிட்டு அவர் ஜாலியாக இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நல்லா டான்ஸ் ஆடுறாரு. சினிமா நடிகெல்லாம் வராங்க, எல்லாரும் கூட சேர்ந்து இப்படி அப்படி நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. என்னமோ அங்கே என்னமோ என்ன அது என்னமோ சொல்கிற என்னமோ ஒரு இது, அது இப்போ எனர்ஜி அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை. ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகலாம். என்ன எனர்ஜின்னு தெரில. வெள்ளைக்காரன் தான் சொத்தை விற்று சர்ச்சு கட்ட கொடுக்குறானா? இல்லை. ஊழியம் செய்கிறது கொடுக்குறானா? இல்லை. ஆஸ்பத்திரி கட்ட கொடுக்குறானா? இல்லை. ஒரு ஸ்கூலு கட்ட கொடுக்குறானா? இல்லை. எதுக்கு கொடுக்குறான்? எதுக்கு கொடுக்குறான் சொல்லுங்க? யோகாவில் அவனுக்கு சமாதான கிளைகளும் கொடுக்குறான். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இலவசமாய் நீ அதை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே போதுமானது. பரிசுத்த ஆவியானவனை நிரப்பும் போது உன் வாழ்க்கையில் தன்னால் சமாதானம் வரும். ரெண்டாவது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், யாரெல்லாம் சமாதானத்தை கெடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவார். அடையாளப்படுத்தி காட்டுவார். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்கள் குடும்பத்திலையும் சரி, இல்லை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சில ஆட்களை கரெக்டாக என்ன பண்ணிடுவார்? கிளியராக காமிச்சு கொடுத்துருவார். இதெல்லாம் உன் சமாதானத்தை கெடுக்கிற நபர்கள். இவர்களை விலக்கி வச்சிங்கன்னு சொன்னால் நீ சமாதானமாக இருக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை. அடுத்தது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். நீடிய பொறுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேஷன்ஸ். இன்னைக்கு யாருக்குமே நீடிய பொறுமையே கிடையாது. எல்லாமே சீக்கிரமாக நடக்கணும். ஃபோன் போட்ட உடனே பணம் வரணும். அதில் சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டருக்கு ஃபோன் போட்ட உடனே என்ன வரணும்? பாஸ்டர் ஜெபம் பண்ணி வானத்துலேருந்து என்ன பண்ணிடணும்? பணத்தை இறக்கிடணும். எப்படிங்க நான் இறக்க முடியும்? நானே குழி தோண்டி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்குறேன். ஸ்தோத்திரம். 2 பேராக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கேட்டால் நீங்கள் பணத்தை இறக்குனீங்கன்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் நிறைய பேர் இறக்கி. சரி, அது நடக்கட்டும், அது பாட்டு நடக்கும். எல்லாருக்கும் தான் பணம் வேணும். நாம் நினைக்கிற உடனே ஃபோன் போட்டால் நம்ம பேங்க்கில் என்ன வந்துடணும்? காசு வந்துடணும். நீடிய பொறுமை என்பது அப்படி அல்ல. நீடிய பொறுமை என்பது என்ன? ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய செயல். இதோ நான் வருவேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. பொறுமை வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் முடிப்பேன். பொறுமை வேணும். இன்னைக்கு சாப்பிடலினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நிரப்பினார். நான் விசுவாசிக்கிறேன். இப்போ என்னன்னு சொன்னால் பொறுமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது.
ஆண்டவருடைய சித்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் சமாச்சாரம் இல்லை ஒரு நாளில் எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன் அப்படின்னு எங்கேயுமே ஆண்டவர் நமக்கு சொல்லலை. ஒரே நாளில் நான் உன்னை மாற்றிடுவேன், ஒரே நாளில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஒரே நாளில். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு எத்தனை நாள் ஆச்சு? கானான் தேசத்துக்கு போய் பிரவேசிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? இப்போ 2வது வருகைக்கு எத்தனை நாள் நாம காத்திருக்கிறோம்? எல்லாத்துக்கும் நீடிய பொறுமை அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது தயவு. தயவு நம்முடைய வாழ்க்கையில, நற்குணம், விசுவாசம், இவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார். என்னைக்குமே விசுவாசத்தை நம்ம செயற்கையா ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்கவே முடியாது. நான் இன்னொன்று சொல்றேன். இப்போ ஒருத்தர் யாருன்னே தெரியாம அவரை நம்பவே முடியாது நம்மளால. உங்களுக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது, சும்மா கேள்விப்பட்டிருக்கிறீங்க, இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க அவரை பார்த்ததும் கிடையாது, அவர்கிட்ட பேசினதும் கிடையாது, அவர் உங்கள்கிட்ட எந்த தொடர்பும் கிடையாது. அப்பேற்பட்ட மனுஷனை நீங்க எப்படி நம்புவீங்க? நீ நம்ப மாட்டீங்க. ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே. ஒருத்தர் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண போறேன், ஒரு 30 லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுங்க. 30 லட்ச ரூபா இல்லை, 3000 ரூபா கூட நான் அவனுக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை நான் பார்த்ததும் கிடையாது, உன்கிட்ட பேசினதும் கிடையாது. நீ யாருன்னே தெரியாத போது நான் எப்படி உன்னை நம்புவேன்? இப்போ இதே சிச்சுவேஷன் தான் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலை பெறாதவர்களுடைய நிலைமை. அவங்களுக்கு விசுவாசம் என்பது வாழ்க்கையில் வரவே வராது. என்னதான் நீங்கள் டீச் பண்ணாலும் சரி, என்னதான் உட்கார வச்சு 24 மணி நேரமும் அவங்க தலையில் கையை வச்சு ஜபம் பண்ணினாலும் சரி, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் அறிந்து கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல், அவரின் சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்காமல், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நிரப்புதலை பெற்றுக்கொள்ளாமல், விசுவாசம் என்பது அவனுடைய வாழ்க்கையில வரவே வராது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு தான் சொல்றது, வாங்க பிரேயருக்கு வாங்க, வாங்க சிஸ்டர், சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வீக் வர்றது 3 வாரம் காணாமல் போயிடுது. எப்படி சார் நிரப்புவார் பரிசுத்த ஆவியானவர்? எப்படி விசுவாசத்தை கொடுப்பாரு? பாஸ்டர் சொல்ல தான் முடியும், வீட்டில் தூக்கிட்டா வர முடியும். ஒரு சில ஆட்களை அதிகம் பண்ணுறாங்க. பெங்களூரில் ஒரு வண்டி வச்சுருக்கிறாங்களாம், ரோட்டில் எவனா சுற்றிட்டு இருந்தானா வாடா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், வேனில் உள்ள ஏற்றிடுறாங்களாம். அவர் யார்? ஆந்திராவில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் சதீஷ்குமார். அவர் எல்லா இடத்துலையும் வண்டி விட்டு உனக்கு சோறும் போடுறேன், உனக்கு மெடிசின் தரேன் அப்படின்னு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஆள்லாம் கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு போய் தள்ளிடுறாராம். ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுப்பது என்பது அவனுடைய சுயப்பட்ட சித்தத்தின்படி எடுக்கிற முடிவு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன் சுய சித்தத்தினால அவன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்காமல் யாராலையும் அவன் என்ன பண்ண முடியாது, விசுவாசத்துக்குள்ள நடத்தவே முடியாது. அவன் தான் திறந்து கொடுக்கணும், அவன் வாழ்க்கையை அவன் தான் திறக்கணும். நான் 1000 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், நான் பூட்டி தான் வச்சிருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னைக்கு அவன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்குறானோ அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே போய் என்ன பண்ணுவார், விசுவாசத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்தது சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கத்தை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கேயே என்ன பண்ணிடுவார், இந்த இச்சையிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுவார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை விளக்கிடுவார். அடுத்தது இந்த அன்பு நிறைந்தவர்களாய், தயவு நிறைந்தவர்களாய், கிருபை நிறைந்தவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், விசுவாசத்தை பெற்றவர்களாய் நாம் என்ன பண்ணோமா,
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவியின் கனிகளை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24 வாசிங்க, 24 25. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது நாம் என்ன பண்ணுவோமா, நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன பண்ணுவோம், கொண்டு போய் சிலுவையில் அறைந்து விடுவோம். சிலுவையில் அறைந்து விடுவோம். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ நிறைய பேர் வஞ்சிக்கிறது எப்படின்னு சொன்னால், நம்ம ஆசையை தூண்டி தான் என்ன பண்ணுறான், வஞ்சிக்கிறான். ஒரு 10 பேரை சேர்த்தி விடுங்க, செக்காக வரும், உங்கள் வீட்டுக்கு பணமாக வரும். பேங்க்கு 8% தான் வட்டி கொடுக்குறான், 7% தான் வட்டி கொடுக்குறான். அப்போ அதுவும் போயிடுச்சு. 6% தான் வட்டி கொடுக்குறான். எங்கள்கிட்ட பணத்தை போடுங்க, 2 மாசத்துல அப்படியே டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. 2 பேரை காட்டுவான். அதை 2 பேர் சொல்லுவான், ஆமாங்க நாங்கள் பணம் போட்டோம், டபுள் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாரும் போய் இச்சையில் விழுவீங்க. உங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறையாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, I have been crucified with Christ. கிறிஸ்துவோடே சிலுவையிலே நானும் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணோம், உங்களை கொண்டு போய் சிலுவையில் வச்சு அரைஞ்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. கொண்டு போய் சிலுவையில் வச்சு உலகத்துக்கானவன் நான் அல்ல, உலகத்துக்கானவன் நான் அல்ல. சாரி, இன்னைக்கு நிறைய பேர் அரையிறதில்லை சிலுவையில். நம்ம தான் போய் போட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏறா சிலுவையில்னு ஏற மாட்டேங்கிறான் யாரும். வீட்லேயே நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறாங்க. இன்றைக்கி கம்ஃபர்டபுள் கிறிஸ்டியானிட்டி தான் நிறைய பேருக்கு தேவை. நல்லா சுகமாக இருக்கணும், வளமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் சிலுவையில் போய் யாருக்கும் உபத்திரவத்தை சகிக்கணுன்ட்டு ஆசையே இல்லை. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்தால் கூட யாருன்னு கேட்பாங்க. சின்ன வயசில் ஒரு நாடகம் நடிப்பாங்க பாருங்கள், நான் தான் இயேசு, நான் தான் இயேசுன்ட்டு போய். நான் சண்டே கிளாஸ் படிக்கும்போது அந்த நாடகம் நடிச்சிருக்கிறோம். எல்லாரும் கேட்பாங்க, நீ யாருப்பா, நீ யாருப்பான்ட்டு. அப்புறம் இயேசு கிறிஸ்து போயிடுவார். போனதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாரா அப்படின்னு கேட்பானுங்க எல்லாரும். அது மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் நிறைய பேருக்கு அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், இவங்க ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், நிறைய கனவுகள் இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம், திட்டத்தின் பிரகாரம் இருந்துச்சுன்னா நிறைவேறும். அல்லேலூயா. எதையுமே ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு சொல்ல, அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் செய்வார். ஆனால் அதை விட்டுட்டு நான் இப்படி போனோம், அப்படி போனோம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா செய்வாரா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா, அதுதான் சொல்றது, சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், ரொம்ப முக்கியமான வசனம் இதுதான், கடைசி வசனம், எல்லாரும் பாருங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நாம் என்ன பண்ணுவோம், நடக்கிறவர்களாக இருப்போம். மறுபடியும் கடைசி என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பும் போது, பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலை பெற்றும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு டெசிஷனும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பரிசுத்த ஆவியினுடைய சித்தத்தின் பிரகாரமே அது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமாக விழமாட்டோம், சீக்கிரமாக நஷ்டம் வராது, சீக்கிரமாக நம்மளை யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, சீக்கிரமாக நமக்கு பிரச்சனை வராது, போராட்டம் வராது. ஏன்னு சொன்னால் நாம் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலினால் வந்த முடிவுகள். அல்லேலூயா. ஆவியானவர் ஒவ்வொரு நாள் நம்மளை என்ன பண்ணுறாரு, கைட் பண்ணுறார், நம்மளை வழி நடத்துகிறார்.
அப்போ இந்த ஆவியின் சிந்தனை, ஆவியானவருக்கு செவி கொடுப்பது, அவர் சொல்ல விரும்புகிற காரியங்களை கேட்பது, அதன்படி செய்வது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலால் அறிந்து கொள்வது, இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. சட்டங்கள் போடலாம், கடுமையான சட்டங்கள் போடலாம். வர வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி வருகிற நாட்கள் முந்தி மாதிரி இருக்காது, கொடிய நாட்களாக இருக்க போகிறது. என்ன செய்ய போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உட்காந்து கேட்கணும், ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, இப்படியான சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் போடப்படுகிறது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அவர் சொல்லுவார், நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லுவார். அந்த வழியில் போகும்போது எத்தனை சட்டமாக இருக்கட்டும், எத்தனை திட்டமாக இருக்கட்டும், எத்தனை விதமான பார்லிமெண்ட்டில் லா பாஸ் பண்ணாலும் அமெண்ட் பண்ணாலும் ஒன்றும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலின் பிரகடி நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யலாம். பயமாக இருக்குது பாஸ்டர், கேரளாவுக்கு போயிட்டாங்க, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, எங்கே வேணாலும் போட்டோம், கேரளாவுக்கு போட்டோம், ஆப்பிரிக்காவுக்கு போட்டோம், எங்கே வேணாலும் போட்டோம், என்னனாலும் செய்யட்டும், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தா, அவருடைய நிரப்புதல் உன் வாழ்க்கையில் இருந்தா, எந்த சாத்தானாலையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருவனாலும் உன்னை தொட முடியாது, பக்கத்தில் நெருங்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய நிரப்புதல் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் சிதறடிக்கப்படும். எழும்பி நிற்போம். பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. அடுத்தது, பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் ஆவியின் கனிகளை உனக்கு கொடுத்து கிறிஸ்துவை போல் மாறச் செய்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானித்து இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் அவசியம். எப்போ ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ தான் நம்ம கிறிஸ்துவை போல் மாறுகிறோம். அனுதினமும் உன்னை நிரப்புறார், அனுதினமும் அபிஷேகத்தை கொடுக்கிறார், அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நீ கிறிஸ்துவை போல் மாறிக்கொண்டு இருக்கிறாய். ஒரு நாள் நீ முகமுகமாய் கிறிஸ்துவை தரிசிக்கும் போது அது வரைக்கும், அந்த தரிசிக்கிற காலம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை நிரப்பி உன்னை இயேசு கிறிஸ்துவை போல் மாறச் செய்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை வாரங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தியானிக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உதவி செய்யும். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவன் குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், பலப்படுத்தும், சுகத்தை தாரும், சமாதானத்தை தாரும், பலப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஆவியானுடைய நிரப்புதலை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் தொடர்ந்து செபிக்கிறார்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. உடைய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். 9 ஆவியின் கனிகளும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதி, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. சகல துதிகளை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு, உம் பாதத்தில்
நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கம் உண்டு. ஆண்டவரே இரக்கமுண்டு, உம் பாதத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆமே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே.